அறிவியல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். இன்றைய தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அயோத்தி ஆண்ட தசரத மன்னன் தனக்கு பின்னாடி அயோத்தியை தர்மநெறி தவறாமல் அரசால தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. அவர் தன்னோட குலகுருவான வசிஷ்ட முனிவரை வணங்கி இதுக்கு ஆலோசனை கேட்குறாரு. நான் 10 திசையிலிருந்து வந்த 10 ரதங்களை வென்று தான் தசரதன் பேர் வாங்கினேன். சம்பரனை வீழ்த்துறதுக்கு இந்திரனுக்கெல்லாம் உதவி புரிஞ்சேன். ஆனாலும் எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. அதுக்கு அவர் கலைக்கோட்டு முனிவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை கூட்டிட்டு புத்திர பாக்கியத்துக்காக நீ யாகம் செய்யி, அதன் பண்ணலாம் அவன் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறாங்க. இவர் அதே மாதிரியே அவர் கூட்டிகிட்டு யாகம் செய்கிறார். அதோட பலனாக அவருக்கு ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகன் 4 பேரும் பிறக்கிறாங்க. 4 பேருமே 4 வேதங்கள் போல் வளர்கிறாங்க. அவங்களுக்கு 5 வயசானதும் அவர் குலகுருவான வசிஷ்ட முனிவர்கிட்ட போய் கலைகள்லாம் கற்றுக்கிறதுக்காக குருகுல வாசம் அனுப்புகிறாங்க. அவர்களும் தந்தை சொல் கேட்டு அதன்படியே அவங்களும் போய் அவர்கிட்ட போய் எல்லாம் கற்றுக்குறாங்க. ராமர் குருகுல வாசம்லாம் முடித்து 12 வயசில் எல்லா கலைகளையும் கற்று சிறந்த மகனாக விளங்குறாரு. அப்போ தசரதனோட அரசவைக்கு விஸ்வாமித்திரர் தான் உலக அமைதிக்காக உத்தம யாகம் செய்ய போகிறதாகவும் அதற்கு அரக்கர்கள் இடையூறுலாம் வரும், அதனால் நீ எனக்கு துணைக்கு ஆள் அனுப்பு அப்படின்னு கேட்குறாரு. தசரதன் சொல்கிறாரு, நல்ல சிறந்த படைத்தலைவன், சேனை தலைவன் யாரை வேணாலும் அனுப்புகிறேன் அப்படிங்கிறார். அதெல்லாம் சரியாக வராது அப்படிங்கிறார். அப்போ நானே உங்களுக்கு காவலுக்கு வரேன் அப்படின்னு தசரதன் சொல்கிறார். அதுவும் சரியாக வராது, உன்னை விட சிறந்தவன் ஒருத்தன் இருக்கான், அவனை அனுப்பு அப்படிங்கிறார். யாருன்னு கேட்ட உடனே உன்னோட மகன்களில் கரிய செம்மல், ஆற்றல் படைத்தவன் ராமனையே நீ அனுப்பு அப்படிங்கிறாரு. தசரதன் உடனே அவர் காலில் விழுந்து அவன் சின்னஞ்சிறிய பாலகன், அவனுக்கு போர்முகம்லாம் அறியாதவன், அவனுக்கு இந்த அளவுக்கு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரருக்கு சரியான கோபம் வந்துடுது. உடனே அவரோட கோபத்துக்கு பயந்து வசிஷ்டர் சொல்கிறாரு, நீ ராமனையே அனுப்பி வையே, ஆதித்ய குலத்துக்கு நன்மை தான் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தசரதனும் ராமரையும் லக்ஷ்மணரையும் கூட்டிகிட்டு விஸ்வாமித்திரர்கிட்ட ஒப்படைச்சு, என்னோடய உயிரே நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், கண்டிப்பாக திரும்ப கொண்டு என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க ஒப்படைக்கிறார். ராமரும் லக்ஷ்மணரும் தந்தை சொல்லே மந்திரம் சொல்லிட்ட வார்த்தைக்கு ஏற்ப அவரோட கிளம்பி அவரோட துணைக்கு போகிறாங்க. காதோரம் நரமுடி வந்ததை பார்த்த தசரதன் இனிமேல் நம்ம ஆட்சி பொறுப்பை ராமன்கிட்ட கொடுத்துட்டு துறவு வர மேற்கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ராமர் சீதா தேவியோட கல்யாணத்தை கண்குளிர பார்த்துட்டோம், அதே மாதிரி ராமருக்கு முடிசூட்டு விழா பண்ணிட்டு நம்ம துறவரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வசிஷ்ட முனிவர்கிட்ட கலந்து ஆலோசிக்கிறார். அவரும் உடனே நாள் நல்லா இருக்கு, நாளைக்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை ராமன்கிட்ட சொல்கிறாங்க. ராமன் முதல்ல ஏற்க மறுத்துட்டு அப்புறம் தந்தை சொல்லே மந்திரம் சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுறாரு. ராமனுக்கு முடிசூட்ட போகிற நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்ட கைகேயி கூனியோட நயவஞ்சக பேச்சில் மயங்கி தசரதன்ட்ட 2 வரம் வாங்கிடுறாங்க. பரதன் நாடாளனும் ராமன் கானகம் போகணும்னு சொல்லிட்டு அதை ராமனை கூப்பிட்டு அவங்களே சொல்கிறாங்க, தந்தை உன்கிட்ட இதை சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆலிசூல் உலகம் எல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி அருந்தவம் மேற்கொண்டு பூழி வெங்கனம் நன்னி புண்ணிய புனல்கள் ஆடி 7 ஆண்டில் வா என்றே வினவச் செய்தால் நீ கானகம் போ, 14 வருஷம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட ராமன் இது கேட்குறதுக்கு முன்னாடி முகம் எப்படி செந்தாமரை மலர் போல் இது இருந்துச்சோ அதே மாதிரி கேட்டதுக்கப்புறமும் எந்த இதுவும் இல்லாமல் அதே மாதிரியே இருந்தார், புன்சிரிப்போடு இருந்தார். அதையும் அவர் ஏற்றுக்கிட்டார். தந்தை சொன்னதையும் ஏற்றுக்கிட்டார், தாய் சொன்னதையும் ஏற்றுக்கிட்டார். லங்கையில் போர்லாம் முடிஞ்சு சீதையை மீட்டு வந்த ராமர் அவளை ஏற்க மறுக்கிறாங்க. அப்போ விண்ணுலகத்திலேருந்து அந்த தசரதன் சீதாதேவி நெருப்பை போல் தூய்மையானவங்க, எந்த கலங்கமும் இல்லாதவங்க, ஏற்றுக்க அப்படின்னு சொன்ன உடனே தந்தை சொல்ல கேட்டு ஏற்றுக்கிறாரு. இதே மாதிரி ராமாயணத்தில் ராவணனோட பையன் அக்ஷயகுமாரன் அனுமனை தேடி அனுமனோட போயிட்டு எல்லாரும் இறந்து போனோடனே தந்தைக்கு முன்னாடி நான் போய் அனுமனை வீழ்த்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்தைகிட்ட வணங்கி தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லி நடந்துக்கிறார். நன்றி, வணக்கம்.